சிரஞ்சீவி. அத்தியாயம் 42. பழைய அரண்மனையிலிருந்து பரவிய வெம்மை அருகிருந்த மரங்களையே அனலாக்கி வைத்தது. அரண்மனையின் உள்ளிருந்த பேரரசர் சுந்தர சோழரின் அறையில் இருந்துதான் வெம்மையின் துவக்கம் என்பது அருகே நெருங்கி வரவர புரிந்தது. என்றுமே கருணையோடு காட்சியளிக்கும் சுந்தர சோழரின் விழிகள் அப்போது வெறுப்பினை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அவருக்கு எதிரே இருந்த ஆசனத்தில் சோழ மாதேவி செம்பியன் மாதேவியாரும், அவருக்கு அருகே எகத்தாளமாக அமர்ந்திருந்த இளவரசன் மதுராந்தகனும் அடுத்து சுந்தரர் கூறக்கூடிய பதிலை எதிர்நோக்கி காத்திருந்தனர். அறையின் இடது பக்கமாக இருந்த ஆசனங்களில் அமர்ந்திருந்த பெரிய பழுவேட்டரையரும் அனிருத்த பிரம்மராயரும் கூட சுந்தர சோழரின் அடுத்த வார்த்தைகளால் சோழ பேரரசே ஆட்டம் காண நேரிடுமோ என அதிர்ந்து போயிருந்தனர். இளமையின் வேகத்தில் ஏது பேசுகிறோம், எவர் முன்னே பேசுகிறோம் என்பதை அறியாமல் பேசுகிறாய் மதுராந்தகா. உன் செயல்களை கண்டு கோபம் ஏற்படும் அதே அளவு பரிதாபமும் ஏற்படுகிறது. தனிப்பட்ட எவருடைய நலனையும் கருத்தில் கொண்டு சோழத்தின் விதிமுறைகள் கட்டமைக்கப்படுவதில்லை என்பதை மனதில் நிறுத்து. உன் இளமையின் வேகத்திற்கு சரி என்று படுபவை எல்லாம் எம் அனுபவத்துக்கு முன்பு வேடிக்கையாக தோன்றுகிறது என்றார் சுந்தர சோழர். எனது வேதனைகள் உங்களுக்கு வேடிக்கையாகவே இருக்கும். தெளிவாகவே கேட்கிறேன் அரசே. தற்போதைய இளவரசர் யார் சோழத்திற்கு? நான் தானே. அப்படி இருக்க அரசின் எந்த ஒரு முடிவும் ஆதித்தனால் எடுக்கப்படுகிறது எனில் என்னுடைய இருப்பின் காரணம் என்ன? கேட்ட மதுராந்தகனை நோக்கினார் சுந்தரர். அரசனான எனக்கு தெரியாமல், நான் அனுமதிக்காமல் சோழத்தில் எவரும் நினைத்ததை செயலாற்றிவிட முடியும் என்று நீ எண்ணுகிறாயா மதுராந்தகா? கேட்டார் சுந்தர சோழர். அப்படியாயின் ராஷ்டிரகூடர்களை எதிர்த்த தொண்டை மண்டல படையெடுப்பு தங்கள் உத்தரவின் பேரில்தான் நடந்ததா? சோழத்தின் படை தளபதியாகிய பழுவேட்டரையர் அதில் கலந்து கொள்ளவில்லையே, ஏன் என்று கேட்டான் மதுராந்தகன். நரிகளை வேட்டையாட சிங்கத்தினை ஏன் அனுப்பவில்லை என்று கேட்கிறாயா? சுந்தரர் கேட்ட கேள்விக்கு திணறினான் மதுராந்தகன். என்னிடமும் சொல்லப்படவில்லையே, இழுத்தான் மதுராந்தகன். சொல்லிவிட்டு செய்வதற்கு இது அரச வைபவம் அல்ல, போர். படையெடுத்து போகும் வீரர்கள் அறிந்தால் போதாதா? ஒட்டுமொத்த சோழத்தில் ஆதித்தன் ஒருவன் மட்டுமே வீரன் என்ற எண்ணமா அரசே? கேட்டான் மதுராந்தகன். ஏன், உனது வீரத்தில் உனக்கே ஐயமா மதுராந்தகா? கேட்ட சுந்தரரின் இதழோரம் புன்னகை அரும்பியது. எனக்கு இல்லை அரசே, தங்களுக்கும் ஐயம் இருக்காது என்று எண்ணுகிறேன், சரிதானே? நிச்சயமாய். சோழத்தின் வித்து ஒரு நாளும் வீணாவதில்லை என்றார் சுந்தரர். அப்படியாயின், பேரரசர் கூறுவது உண்மையாயின், மணிமுடி மீட்க நடத்தவிருக்கும் ஈழத்த போருக்கு மதுராந்தகனை மாதண்ட நாயகனாக அறிவிக்கலாமே என்ற குரல் வந்த திசையை நோக்கிய அனைவருமே அதிர்ந்து போயினர். சோழர் குல மாதேவியான செம்பியன் மாதேவியார் குரல் அது என்பதை அறிந்தவுடன் சுந்தர சோழரே அதிர்ந்துதான் போனார். இல்லை, அது சரி வராது என்று தடுமாறினார். ஏன் சரிவராது? அரசருக்கு அடுத்த இளவரசர் மதுராந்தகன் தானே. பாண்டிய மணிமுடி மீட்க அவனை விட பொருத்தமானவர் எவர் இங்கே உள்ளனர்? கேட்டார் செம்பியன் மாதேவியார். தாயே, தாங்கள் அறிவீர்கள் இது ஆதித்தனின் லட்சியம் என்று. உயிரை கேட்டால் கூட சிரித்தபடியே அவன் தந்து விடுவான். ஆனால் இப்போரை ஒரு நாளும் விட்டுத்தரமாட்டான் என்றார் சுந்தரர். பேரரசர்தான் சற்று முன்பு கூறினார், தனிப்பட்ட எவருக்காகவும் சோழத்தின் விதிமுறைகள் கட்டமைக்கப்படாது என்று பழுவேட்டரையர் இடை புகுந்தார். ஆம், ஆதித்தனின் வெற்றிக்காகவே இப்போர் நடத்தப்படுகிறதோ என்ற ஐயம் எழவே செய்கிறது. ஏற்கனவே வீரபாண்டியன் தலை கொண்ட போரின் புகழையும் ஆதித்தனுக்கே தாரை வார்த்து கொடுத்தாகிவிட்டது என்றார் மாதேவியார். இல்லை, அது ஆதித்தனின் வெற்றி, அதனாலேயே கொடுக்கப்பட்டது என்றார் அனிருத்தர். போரின் மாதண்ட நாயகராக பேரரசரே சென்ற பிறகு வெற்றியின் புகழினை ஆதித்தனுக்கு தத்தம் செய்தது எப்படி சரியாகும்? எவர் போரிட்டு வென்றாலும் வெற்றி அரசரின் பெயரில் அல்லவா கணக்கிடப்படும்? கேட்டார் மாதேவியார். இப்போதைய பிரச்சனை அதுவல்ல. ஈழத்தின் மீதான போருக்கு மாதண்ட நாயகனாக சோழத்தின் இளவரசனான நான் செல்வது ஏன் மறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. முதலில் அதற்கான பதிலை அரசரிடம் பெற்று தாருங்கள் பிரம்மராயரே என்றான் மதுராந்தகன். அனிருத்தரோ சுந்தர சோழரின் முகம் பார்க்க தீவிரமான சிந்தனையில் இருந்தார். சுந்தரர், அரசே, மாதேவியாரும் மதுராந்தகரும் கூறுவதும் சரிதான். எல்லா வெற்றிகளையும் ஆதித்தனுக்கே உரியதாக்கிவிட்டால் நாளை மதுராந்தகன் அரசராக பதவியேற்கும் போது எவர் மதிப்பார்கள்? அரசராவதற்கு முன்பே போர்களில் கலந்து கொண்டு தனது வீரத்தினை வெளிப்படுத்துவது இளவரசர்களின் கடமை அல்லவா?
சற்று யோசியுங்கள். ஆதித்தனின் வீரம் சோழம் அறிந்த ஒன்று. தற்போது இளவரசர் மதுராந்தகனின் வீரத்தினை வெளிக்கொணர வாய்ப்பளிப்பது நமது கடமையல்லவா? கேட்டார் பழுவேட்டரையர் நிதானமாக. ஆதித்தன் இதனை ஒப்புக்கொள்ள மாட்டான் தளபதியாரே. ஈழப்போர் எடுத்து மணிமுடி மீட்பது அவனது நெடுநாளைய கனவு என்றார் சுந்தரர். கனவினை எதற்கு கலைப்பானேன்? போரில் ஆதித்தனும் பங்கேற்கட்டும், எமக்கு உட்பட்ட தளபதியாக என்ற மதுராந்தகனை நோக்கி பொங்கி எழுந்தார் சுந்தரர். என்ன, ஆதித்தனா? உனக்கு கட்டுப்பட்ட தளபதியாகவா? நல்ல வேளை இங்கு அவன் இல்லை. இதை நீ சொல்லி முடிப்பதற்குள் உன் சிரம் இருந்த இடம் தெரியாது போயிருக்கும் மதுராந்தகா. கோபத்தில் வார்த்தைகளில் அனல் பறந்தது சுந்தரருக்கு. நாளைய அரசன் நான் தான் என்பது உண்மையாயின் எனக்கு ஆதித்தன் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். வார்த்தைகளில் வேகம் தெரிந்தது மதுராந்தகனிடமிருந்து. நாளை என்ன நாளை? இதோ இன்றே நான் சோழ பேரரசன் என்ற பதவியினை துறக்கிறேன். மதுராந்தகனுக்கு அரசு பட்டம் சூட்டிக் கொள்ளுங்கள். அதன் பின்பு என்னை எதற்கும் கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் உங்கள் எவருக்கும் இருக்காது என்று சுந்தர சோழர் கூறியதை கேட்டு அனைவரும் மிரண்டனர். அந்த இடமே சற்று அமைதியானது. அடுத்து என்ன சொல்வது என்று அறியாமல் அனைவரும் திகைத்து நிற்க, கொடுத்த வாக்கு உண்டு சுந்தரா, அதை காப்பாற்றுவதும் உன் கடமை. உனது கோபம் அதனை மீறுவதாகவே தெரிகிறது என்றார் செம்பியன் மாதேவியாரும் கோபமாக. வாக்கு கொடுத்தது உண்மை, அதை மீற மாட்டேன் என்பதும் என் மனமறிந்த உண்மை. அதே சமயம் எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்பதும் என் உரிமை என்றார் சுந்தரர். இது சரியான பேச்சல்ல. அடுத்த அரசன் மதுராந்தகன் என்று ஆன பின்பு அவன் கேட்பதை அழித்து விடலாமே. போருக்கு செல்ல அனுமதி கேட்கிறான் மாதண்ட நாயகனாக. இதை மறுப்பதற்கு காரணம் பிள்ளை பாசம் என்பது தெளிவாக தெரிகிறதே என்றார் செம்பியன் மாதேவியார். இல்லை தாயே, நான் மறுப்பதற்கு காரணம் ஆதித்தன் என் மகன் என்பதால் அல்ல. ஆதித்தன் சோழத்தின் நலன் என்பதே காரணம். அரசு பதவி வேண்டுமா, ஈழப்போருக்கு அனுமதி வேண்டுமா, இரண்டில் எது வேண்டும் என நான் கேட்டதற்கு பதவியை வெறுத்து போருக்கான அனுமதியை மட்டுமே யாசித்து நின்றவன் ஆதித்தன் என்றார் சுந்தரர் விரக்தியாக. ஆம், நானும் அதைத்தான் கேட்கிறேன். இப்போரை எவர் வெல்கிறாரோ அவரை சோழத்தின் அடுத்த அரசராக தகுதி படைத்தவர் என்ற பிம்பம் இப்போதே உருவாகிவிட்டது. அதை ஆதித்தனும் அறிவான். அதனாலேயே அரச பதவியை வேண்டாம் என்று கூறி வென்று அதனை பெற பார்க்கிறான் என்றான் மதுராந்தகன். உன்னை போலவே பிறரையும் என்னும் பெரும் குணம் இன்னும் உன்னை விட்டு போகவில்லையா மதுராந்தகா என்றார் சுந்தரர் வெறுப்பாக. வீண் பேச்சு எதற்கு அரசே? நான் கேட்டது கிடைத்தாக வேண்டும். அதுவும் என் உரிமையை கேட்கிறேன். ஈழப்போர் என் தலைமையிலேயே நடைபெற வேண்டும். தங்களால் அனுமதிக்க இயலுமா இயலாதா? கோபத்தின் உச்சியில் வார்த்தைகளை இறைத்தான். ஒருவேளை நான் அனுமதிக்காவிடில்? கேட்ட சுந்தரரை வெறுப்போடு நோக்கினான் மதுராந்தகன். சோழம் பிரிக்கப்படும். வடபகுதியை நானும் தென்பகுதியை நீங்களும் அரசாள வேண்டியிருக்கும் என்ற மதுராந்தகனின் சொற்கள் இடியாக இறங்கின. அந்த இடத்தில் தன் சிம்மாசனத்தில் இருந்து சட்டென்று எழுந்தார் சுந்தர சோழர். பழுவேட்டரையரை நோக்கினார். தளபதியாரே, சோழம் பிரியும் என என் முன்பே கூறிய இந்த மதுராந்தகனை கைது செய்து சிறையில் அடையுங்கள். இது சோழ பேரரசனான இந்த சுந்தர சோழனின் ஆணை என்று கர்ஜித்தார். என்ன ஏது என்று யோசிக்கும் முன்பு அரசரின் ஆணையை நிறைவேற்றி நின்றார் பழுவேட்டரையர். மதுராந்தகனின் உடைவாள் பறிக்கப்பட்டு கைதியாக்கப்பட்டான். அதிர்ந்து போய் பார்த்தான் பழுவேட்டரையரை மதுராந்தகன். மதுராந்தகா, சோழ பேரரசரின் ஆணை எதுவாயினும் சிரமேற்கொண்டு செய்ய வேண்டியது என் கடமை, எம் வம்சத்தின் கடமை. அதே சமயம் சோழம் பிரிக்கப்படும் என்று நீ கூறிய வார்த்தைகள் மன்னிப்புக்கு உரியன அல்ல. உன் அவசரத்தால் அழியப் போகிறாய் நீ என்று மெதுவாக சொன்னார் பழுவேட்டரையர். நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட செம்பியன் மாதேவியார் சுந்தரரை நோக்கி, பேரரசர் மன்னிக்கவும். உணர்ச்சியின் வேகத்தில் அறியாமல் பேசிவிட்டான் மதுராந்தகன். என் பொருட்டு மன்னிக்க வேண்டும். இதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் என்று இறைஞ்சினார். தாயே, நீங்கள் வேண்ட தேவையே இல்லை. கட்டளையே இடலாம். தங்களது வார்த்தையினை மீறுபவனும் இல்லை நான். இந்த அரியாசனம் தாங்கள் அளித்தது என்பதை மறவாதவனும் நான். அதே சமயம் சோழத்திற்கு ஒரு இழுக்கு எனில், ஆபத்து எனில் அதை துடைத்து எறிய எதையும் செய்வேன் நான் என்பதையும் மறக்க வேண்டாம். என்றாலும் சோழத்திற்கான தங்களின் மகத்தான சேவையை கருத்தில் கொண்டு மதுராந்தகனை மன்னிக்கிறேன். அதே சமயம் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இப்போது கூறுகிறேன், கேளுங்கள் என்று கூறிய சுந்தர சோழர் மதுராந்தகனை விடுவிக்கும்படி கை அசைக்க பழுவேட்டரையர் அவனை விடுவித்து தனது ஆசனத்தில் வந்து அமர்ந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 43.
மதுரை கொண்ட ராஜகேசரியான சுந்தர சோழர் தனது உரையை தனது எண்ணம் என்ன என்பதை தெளிவாக கூற ஆரம்பித்தார். சோழத்தின் அடுத்த அரசன் மதுராந்தகன்தான் என்ற எனது கருத்தில் எந்த மாறுதலும் இல்லை. அதே சமயம் சோழத்தை பிரிப்பது என்பதோ அதற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டாலோ நான் வாழவிருக்க மாட்டேன் என்பதையும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆதித்தன் என் மகன் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அவனுடைய கனவு சோழ தேசத்தினை உலக அளவில் விரிவடைய செய்வதே என்பது உங்களுக்கு இன்னமும் புரியவில்லை. ஈழம் வென்று பாண்டிய மணிமுடியை மீட்ட பின்பு அவன் சோழத்தின் அரியாசனத்தில் அமர்ந்து ஆளப்போவதும் இல்லை. நாற்புறமும் சோழத்தினை பலமாக்கிவிட்டு வடக்கு நோக்கி நகரப் போகிறான் என்பதை எவராவது அறிவீர்களா? இது தெரிந்துதான் நான் அவனை அனுமதிக்கிறேன். ஈழத்தை அவன் வென்ற பின்பு சோழர் தம் படையின் துணையோடு அவன் வடக்கு நோக்கி நகர அனுமதித்தாலே போதும். இங்கு மதுராந்தகனை அரசனாக்க எந்த ஒரு தடையும் இருக்க போவது இல்லை. கூடவே அருண்மொழியும் இங்கு இருப்பதால் நாம் நினைத்தது எதுவும் சாதகமாகவே முடியும். ஆதித்தன் வடக்கு நோக்கி நகர வடபகுதியை அருண்மொழியிடம் ஒப்படைத்து சோழ மண்டலத்தின் அரசனாக மதுராந்தகன் அமர அடுத்த தலைமுறையிலாவது சோழத்தில் ஒரு அமைதியான ஆட்சி நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனையும் செய்கிறேன். மதுராந்தகா, ஒருவேளை நீ நினைப்பது போல சோழம் பிரிக்கப்பட்டு நீ ஆட்சி அமைத்தாலும் அதை வென்று மீட்க இயலாதா எம்மால்? உணர்ச்சி வயப்பட்டு சிந்திக்காமல் பேசுவதை முதலில் நிறுத்து. ஒரு பேரரசனாக போகிறவனுக்கு இது அழகல்ல. உனக்கு சோழத்தின் அரசனாவதை விட ஆதித்தனை விஞ்ச வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கியுள்ளது புரிகிறது. இதை முதலில் மாற்றிக்கொள். ஆதித்தனை துணையாக கொண்டு இன்னும் எவ்வளவு தூரம் சோழத்தினை விரிவுபடுத்தலாம் என்பதை யோசி. ஒரு அரசனாக யோசி. உனக்கு பரிவாக பேசிய தளபதி பழுவேட்டரையர் நான் ஆணையிட்ட அடுத்த கணமே உன்னை கைது செய்ததை சற்று யோசித்துப்பார். அது இந்த சுந்தரனுக்காக செய்ததல்ல, சோழ பேரரசின் கட்டளை என்பதற்காக செய்தது. இங்கு பழுவேட்டரையருக்கு மட்டும் அல்ல, அனைவருக்குமே சோழம் ஒன்றே பிரதானம். அதற்காக எவரையும் எந்த நிலையிலும் எதிர்க்க தயாராகவே இருப்போம். உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கவில்லை என்பதுதானே உங்கள் எல்லோரின் குற்றச்சாட்டும்? சரி, ஓராண்டு காலமாக முயன்று ஈழத்திற்கு எதிராக படையெடுக்க தயாராக தனது படைகளுக்கு பயிற்சி அளித்து நம் படையின் உதவியையும் கேட்டு சரியான திட்ட வரைவுகளோடு நிற்கிறான் ஆதித்தன். அதே ஓராண்டு கால சமயத்தை உனக்கு நான் அளிக்கிறேன். சோழத்தின் இளவரசன் அல்லவா நீ? அடுத்து அரசனாக போகிறவன் அல்லவா? நீயும் உன் படைகளை போருக்காக தயார் செய். சோழத்தின் படை உனக்கும் துணை நிற்கும். பழுவேட்டரையரின் தலைமையில் நல்லதொரு திட்ட வரைவுகளோடு தயார் நிலையில் ஓராண்டு காலம் முடித்து என்னை சந்திக்கவா? நான் காத்திருக்கிறேன். நீ சரியென்று பட்டால் நானே உன்னை முன்னின்று வாழ்த்தி ஈழத்தின் மீது படையெடுக்க அனுப்பி வைக்கிறேன். சம்மதமா என்று கேட்டார் சுந்தரர். எனக்கென்று பெரும் படை ஏதும் இல்லாத போது எப்படி சம்மதிப்பது? தனியே செயல்பட நான் என்ன வடதிசை மாதண்ட நாயகனா? என பதிலளித்த மதுராந்தகனின் வார்த்தைகளில் கர்வம் தெரித்தது. ஓ, அப்படியா? நல்லது. இன்று முதல் தென்திசை மாதண்ட நாயகனாக உன்னை நியமிக்கிறேன். அருண்மொழி தற்போது கவனித்துக் கொண்டிருக்கும் பகுதிகள் முழுவதும் உன் வசமாக்குகிறேன். கொடும்பாளூர் சிற்றரசை மட்டும் அருண்மொழி கவனிக்கட்டும். இன்றிலிருந்து ஓராண்டு காலம் அவகாசம் உனக்கு. சோழத்தில் எவர் உதவியையும் நீ நாடலாம். ஈழத்தினை எதிர்க்கும் அளவிற்கு நல்லதொரு திட்டமும் சரியான படைபலமும் அமைத்துக்கொள். எனது தலைமையிலான சோழர் படையை உனக்கு துணையாக அனுப்பி வைக்கிறேன். போதுமா? உன் வீரம் என்னவென்று காட்ட உனக்கும் ஒரு வாய்ப்பு. ஏற்கிறாயா? கேட்ட சுந்தரருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியாரை பார்க்க, நிலைமையை புரிந்து கொண்ட பழுவேட்டரையர், ஏற்றுக்கொள்ளுங்கள் இளவரசே, வாய்ப்பளித்த பின்பு செயல்படத்தானே வேண்டும் என்று தைரியம் கோர, செம்பியனாரும் கண் அசைவிலேயே ஆமோதிக்க, ஏற்கிறேன் அரசே, ஆனால் அதற்குள் எக்காரணம் கொண்டும் ஈழத்தின் மீது ஆதித்தன் படை தொடுக்க அனுமதிக்க கூடாது என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் என்றான். மதுராந்தகா, சோழத்தின் அரசனாக விளங்க உன்னை தகுதியாக்கிக்கொள். ஆதித்தனை விஞ்ச வேண்டும் என்பது உன் இலக்கல்ல என்பதையும் புரிந்து கொள் என்றார் சுந்தரர். இளவரசர் கேட்பதிலும் ஒரு நியாயம் உண்டு அரசே. ஆதித்த கரிகாலர் எவர் பேச்சிற்கும் அடிபணியாதவர். ஈழத்தின் மீது போர் தொடுக்க துடித்து கொண்டிருப்பவர். அவர் ஓராண்டு காலம் பொறுமையாக இருப்பார் என்பதை ஏற்க இயலவில்லை அரசே என்றார் பழுவேட்டரையர். ஆதித்தன் ஆளும் தொண்டை மண்டல பகுதி சோழத்திற்கு கட்டுப்பட்டதுதானே கேட்டார் சுந்தரர். ஆம் அரசே, ஐயமே இல்லை. சோழத்திற்கு கட்டுப்பட்ட பகுதியை ஆளும் எவரும் பேரரசரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அல்லவா? நிச்சயமாக கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அரசே. ஒருவேளை கட்டுப்படாமல் சுயமாக சோழ நலனிற்கு எதிராக ஏதேனும் செய்தால் சோழத்தின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதனை சோழத்தின் தளபதியார் அறிவார் அல்லவா? அறிவேன் அரசே. அப்படி ஏதேனும் நிகழுமாயின்
படை கொண்டு சென்று அடக்கி எதிர்த்து நடப்போரை கைது செய்து வரவேண்டும். அதேதான், சோழத்தின் கட்டளையை மீறி ஈழத்தை தொட நினைத்தால் என் மகன் ஆதித்தனே ஆயினும் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவான். அதுவும் எனது கைகளாலேயே. போதுமா? இன்னும் ஏதாவது கேட்க வேண்டுமா? ஆவேசமாக கேட்ட சுந்தர சோழருக்கு பதிலளிக்க எவரிடத்தும் துணிவில்லை. நல்லது, இனி இதை பற்றி ஓராண்டு கழித்து இதே இடத்தில் முடிவெடுப்போம் என்று கூறி எழுந்த சுந்தர சோழர் செம்பியன் மாதேவியாரை வணங்கி விடைபெற்றார். மதுராந்தகனோடு பழுவேட்டரையர் வெளிநடக்க மாமன்னரை தொடர்ந்தார் அனிருத்தர். தன்னை பின்தொடர்ந்த அனிருத்த பிரம்மராயரை திரும்பி பார்த்த சுந்தர சோழர், என்ன வேண்டும் பிரம்மராயரே என்றார். அரசே, தங்களின் இந்த முடிவிற்கு ஆதித்தர் சம்மதிப்பார் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்டார் மெதுவாக. நிச்சயமாக சம்மதிக்க மாட்டான் என்றார் சுந்தரர். பிறகு என்ன செய்வது அரசே? தயாராக இருங்கள் பிரம்மராயரே. தொண்டை மண்டல படை சோழத்தின் மீது தாக்குதல் நடத்த வரலாம் என்றார் சுந்தரர் விரக்தியாக. அதிர்ந்து போய் நின்றார் அனிருத்தர். ஏனோ அவர் மனதில் அருண்மொழியின் உருவம் தோன்றி மறைந்தது. உடனடியாக நடந்த விஷயங்களை அருண்மொழிக்கு ஓலையாக அனுப்பி வைத்தார் அன்று இரவே. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.